எனக்கு வந்து நான் வந்து பாத்ரூம் டைல்ஸில் சால்ட் டெபாசிட்டட் எப்படி ரிமூவ் பண்ணுறது தான் காட்ட போகிறேன். இதில் பேக்ரவுண்ட் நாய்ஸ் நிறைய வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைல்ஸுக்கு இந்த ரொம்ப லைட் கலர், அது லைட்டிங் தான் உங்களுக்கு வந்து தெரியுதான்னு எனக்கு தெரியல. பட் இங்கே எல்லாமே சால்ட் டெபாசிட் ஆகி இருக்குது. இது வந்து ஃப்ளோர் டைல்ஸ் கிடையாது, வால் டைல்ஸ். ஸோ இதில் சால்ட் டெபாசிட் ஆகியிருக்கு பாருங்கள். இந்த கலருக்கும் இந்த கலருக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து நான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்க்ரப்பரோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப வந்து எஃபெக்டிவாக இருக்குது. ட்ரை ஸ்க்ரப்பர், ஈரமே இல்லை, இது ரொம்ப ட்ரையாக இருக்குது. அந்த ஸ்க்ரப்பர் வச்சு நான் ஸ்க்ரப் பண்ண போகிறேன். நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு பண்ணுங்கள். வால் டைல்ஸ்லாம் வந்து கீழே விழும்னு நினைக்காதீங்க, விழாது. அப்படி விழும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்க்ரப்பர் வச்சு கொஞ்சம் நீங்கள் எஃபெக்ட் போட வேண்டியிருக்கும். மற்றபடி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒன்றும் உங்களுக்கு கீழெல்லாம் விழாது, போயிடும். கிச்சன் டைல்ஸ்க்கு நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இங்கே எல்லாமே சால்ட் டெபாசிட் தான் வாங்கியிருக்கேன். நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன். ட்ரையாக இருக்கணும், அப்போ தான் சால்ட் எல்லாமே வரும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சால்ட் எல்லாமே வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பாத்ரூம் டைல்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு நாள் இல்லை ஹாஃப் டே அந்த மாதிரி இடத்துக்கு அப்பப்போ பார்ட்டிஷன் மாதிரி பிரித்து நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். ரொம்ப நிறைய இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா பாருங்கள் வருது. கொஞ்சம் ஈரமாக இருக்குது என் டைல்ஸ், பட் ரொம்ப இல்லை, அதனால் அது வந்துடும். இப்போ நான் உங்களுக்கு ஒரே ஒரு, அதாவது இந்த ஒரு ஸ்கொயர் க்ளீன் பண்ணி காட்டுறேன். ஏன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணினா வீடியோ ரொம்ப பெருசாகிடும். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் இப்போவே. இந்த கலருக்கும் சால்ட் டெபாசிட் உள்ள கலருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும். ஸோ ட்ரையாக இருந்தால் தான் வரும் உங்களுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எஃபெக்ட் தெரியும். என் டைல்ஸ் வந்து இந்த கலரில் இருக்கிறதுனால எப்படி காட்டாலுமே உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. பட் முடிஞ்ச அளவு நான் ட்ரை பண்ணுறேன் லைட்டிங் வச்சு. தண்ணியும் எனக்கு தேவையில்லை. ஸ்டீல் ஸ்க்ரப்பர்னா ஈஸியாக ஸ்க்ரப் ஆகிட்டு போய்டும். நீங்கள் கீரை விழும்னு நினச்சிங்கன்னா அதை யூஸ் பண்ணுங்க. இவ்வளோதாங்க, இந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வந்து சொல்யூஷன் மாதிரி பண்ணணும்னா அது சால்ட் வந்து வராது. வெளிசமாக எப்படி நான் வந்து ட்ரை பவுடர் வச்சு வாஷ் பண்ணாதான் போகுமோ ஈஸியாக, அதே மாதிரி தான் இதுவும் சால்ட் டெபாசிட்ன்றதுனால ட்ரை ஸ்க்ரப்பர் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா தான் ஈஸியாக உங்களுக்கு க்ளீன் ஆகும். அதனால வெளுப்பாக இருக்கும், உங்களுக்கு நல்லாவே தெரியும். க்ளீனாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் காமிச்சதோட அது உங்களுக்கு எப்படி பார்த்தாலுமே தெரிய மாட்டேங்குது. பட் நான் ஓரளவு க்ளீன் பண்ணி காட்டுறேன், பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இவ்வளோதான் வேலை. ஸோ ஜஸ்ட் ட்ரை ஸ்க்ரப்பர் தான் உங்களுக்கு தேவை. எந்த ஒரு சோப் சொல்யூஷனுமே தேவையில்லை, அதை வச்சு நீங்கள் பண்ணலாம். பார்ட்டிஷன் மாதிரி ஃபுல் பாத்ரூம் வேணாலும் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இல்லை இது டிஃபிகல்ட்டாக இருக்கு எனக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலி பாத்ரூம் டைல்ஸ் கிச்சன் பக்கத்தில் சிங்க் பக்கத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சால்ட் டெபாசிட் இருக்கும் சாமான் தொடக்கும் போது. அந்த மாதிரியான இதுவும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிங்கன்னா ட்ரையாக இருக்கணும் பிளேஸ். அப்போ பண்ணிங்கன்னா ஈஸியாக போயிடும். அதுக்கு நீங்கள் ஒரு சாட்டர்டே இல்லை வீக்கெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நைட் எல்லாம் முடிச்சுட்டு ஏர்லி மார்னிங் வரும்போது சிங்க் ரொம்ப ட்ரையாக இருக்கும். அந்த டைம் இந்த மாதிரி ஸ்க்ரப்பர், ஈரம் இல்லாத ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ங்க. தேய்க்கிறதுக்கு ஒரு தனி ஸ்க்ரப்பர் வச்சுக்கோங்க. அதை வச்சு சாமான் கலக்காதீங்க. இந்த மாதிரி டைல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணாதீங்க. ஸோ செப்பரேட்டாக வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கும். அண்ட் இவ்வளோதான் வேலை. ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு சால்ட் ஈஸியாக பேந்து வருது பாருங்கள். உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இதில் தெரியலன்னு சொன்னீங்கன்னா நான் வேறு ஏதாவது விஷயம் ட்ரை பண்ணி உங்களுக்கு வேறு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். பட் இதுதான், இது ஒருத்தன் கேட்குறாங்க, அவங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். பட் என் டைல்ஸ் ரொம்ப லைட் கலர்ன்றதுனால உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஓப்ஸோ மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக. இங்க பாருங்க, இது ஒரு டால்ஃபின். இந்த டால்ஃபின் வந்து இந்த மாதிரி பிளாக்கா இருக்கணும். பட் இந்த சைடு சால்ட் படிஞ்சு கருப்பாகி இருக்கு, சாரி ஒயிட் ஆகி இருக்கு, பிளாக் டால்ஃபின். ஸோ அதை ஒயிட் ஆக்குறேன். இப்படி தேய்ச்சிங்கனாலே ஒயிட் ஆயிடும். அது சால்ட் தான் எல்லாமே. ஸோ அது நல்லா தேய்ங்க. ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணீங்கன்னா போயிடும். உங்களுக்கு வேற எப்படி உங்களுக்கு காட்டுறதுன்னு தெரியல, அதனால தான் டால்ஃபின் வச்சு காட்டுறேன். அந்த டால்ஃபின் நான் க்ளீன் பண்ணிட்டேன். வெறும் நான் அந்த ஸ்க்ரப்பர், பிளாஸ்டிக் ஸ்க்ரப்பர் வச்சு தான் தேய்ச்சேன். பிளாஸ்டிக்ன்றதுனால கொஞ்சம் அது தேய்க்கிறதுக்கு ஆடா இருந்தது. பட் நீங்கள் அது ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுங்கன்ற. பட் இதுக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க. அந்த ஒயிட்டாக இருந்தது பிளாக்காக இருக்கு பாருங்க. நீங்களும் இங்கே ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக நீங்கள் எஃபெக்ட் ஃபீல் பண்ணுவீங்க.